ஏங்க நீங்கள் ஏங்க இப்போவே இதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை நாயகனாக மாறாதீங்க. நான் என்ன சொல்கிறாரு, நாங்களும் சொல்கிறோம், நானும் பல முறை சொல்லியிருக்கேன். எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்கார், எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீய சக்தி அழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. இதுதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நோக்கம். அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கார். அப்புறம் என்ன நீங்கள் இன்னைக்கு பிஜேபி போகணும் ஏங்க? நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறது என்ன பாருங்க, நாளைக்கு என்ன, நாளை நம்ம இன்னொரு நாளைக்கு இறங்க போகிறோம். இப்போயே சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறீங்களா? ஏங்க அதை போய் என்னைக்கு நடக்க போகிறது, இன்றைக்கி ஏன் கற்பனைக்கு வர்ற அது நாங்கள் முதல்ல அவங்க நீ வந்துட்டோம். இனி கூட்டணி என்ன என்பது அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும், எங்கள் அதிமுக ஆட்சி மலரணும், இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு, விளக்கமாக சொல்லிட்டாரு. அப்புறம் போயிட்டு ஏன்ட்ட போய் தனியாக கேட்டிங்கன்னா பொதுச் செயலாளர் கேட்டில் எனக்கு சூப்பர் பவராக இருக்குது, அது எப்படி அது கமுக்குமா? அது பேச்சுவார்த்தை நடந்தாலே தப்பு இல்லை. அதாங்க எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எடப்பாடின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் தெரியாமல் சொல்லுவாராங்க. அதெல்லாம் விவரமானவர், ரொம்ப ரொம்ப விவரமானவர். அதான் எடப்பாடியார்.